HTML டேக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பேராகிராஃப் p டேக் கொடுத்து ஐ எம் ஹேவிங் அ யூடியூப் சேனல் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணி இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ பேஜ் ரீலோட் பண்ணுறேன். பாருங்கள் இங்கே வந்திருக்கு. இப்போ போர்டில் வர வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் பி, அதனால் அதே கொடுக்கணும். பீன் இருக்க இடத்துல நீங்கள் பி கொடுத்துக்கலாம். கொடுத்து இப்போ சேவ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பேஜை ரீலோட் பண்ணுறேன். பாருங்கள் இது போல்டில் வந்திருக்கு. இப்போ இதே இட்டாலிக்ஸில் வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பியோட போல்டோட ஸ்டார்டிங் லெட்டர் பி, அந்த மாதிரி இட்டாலிக்ஸோட ஸ்டார்டிங் லெட்டர் ஐ, அதனால் அதை கொடுத்து பண்ணலாம். சேவ் பண்ணிடுறேன். பேஜ் ரீலோட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இங்கே இட்டாலிக்ஸில் வந்திருக்கு. இப்போ இது எங்களுக்கு கீழே வர வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஐன்னு இருக்கிறதுக்கு பக்கத்தில் பி கொடுக்கணும். பீனா பேராகிராஃப் முன்னாடி சொன்னது தான். பீட்டை க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி பார்க்கலாம். கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்மால்னால் மற்ற வேர்ட்ஸோட இந்த வேர்ட் மட்டும் கொஞ்சம் சின்னதாக தெரியும், லோவஸ்ட் ஃபாண்ட்டாக இருக்கும். நான் ஐன்னு இருக்க இடத்துல ஸ்மால் கொடுக்குறேன். கொடுத்து நம்ம எல்லா வேர்ட்ஸையும் வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த வேர்ட் மட்டும் சின்னதாக வேணுமோ அது மட்டும் நீங்கள் ஸ்மால்குள்ளே வச்சுக்கோங்க. நான் யூடியூப்ன்றது மட்டும் சின்னதாக வேணும் அப்படின்றதுக்காக நான் அதை மட்டும் ஸ்மால்குள்ளே வச்சு மீது எல்லாத்தையும் வெளியே வச்சு சேவ் பண்ணிடுறேன். பேஜை ரீலோட் பண்ணுறேன். பாருங்கள் இதெல்லாம் பெருசாக வந்திருக்கு, இது மட்டும் சின்னதாக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மார்க்னா ஒரு வேர்ட் இருக்குன்னா அந்த வேர்டை வந்து எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்மால்ன்ற இடத்துல மார்க் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் மார்க் கொடுத்துக்கலாம். கொடுத்து சேவ் பண்ணிடலாம். பேஜ் ரீலோட் பண்ணுறாங்க போய் பாருங்கள் இது மட்டும் ஹைலைட்டடாக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்ட்ராங்னா ஒரு வேர்ட் இருக்குன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இல்லை ஒரு வேர்டை மட்டும் போல்டாக காமிக்கிறது. அதுக்கு நான் மார்க்குன்ற இருக்கிற இடத்துல ஸ்ட்ராங் கொடுக்குறேன். சேவ் பண்ணிடுறேன். பாருங்க இது மட்டும் போல்டில் வந்திருக்கு. இப்போ நம்ம இட்டாலிக்ஸில் கொடுக்கணும் அந்த வேர்ட்ஸ் மட்டும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மால் அப்படின்ற ஸ்ட்ராங்குன்ற இடத்துல நான் வந்து இஎம் கொடுக்க போகிறேன். இஎம்னா எம்பசைஸ்டு அப்படின்னா மற்ற வேர்ட்ஸோட இது கொஞ்சம் இட்டாலிக்ஸ் மாதிரி வரும். சேவ் பண்ணுறேன். பேஜை ரீலோட் பண்ணுறேன். அங்கே ஏதோ எரர் காமிக்குது. இப்போ பார்க்கலாம். பாருங்க இதெல்லாம் நார்மலாக இருக்குது, இது மட்டும் இட்டாலிக்ஸில் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்மால் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டிஇஎல்னா ஒரு வேர்ட் இருக்குன்னா அந்த வேர்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம். இப்போ சேவ் பண்ணுறேன். பாருங்கள் இது ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதே வேர்டை அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஐஎன்எஸ் கொடுக்கணும். ஐஎன்எஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துலையும் நான் ஐஎன்எஸ் கொடுக்குறேன். கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணுறேன்.
இங்கே பேஜ் ரீலோட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது இப்போ வந்து அண்டர்லைன் இருக்குது. அவ்வளவுதான். இன்றைக்கோட HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டோடது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.